நீ எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள விட்டுவிட்டால் அது வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர் தான் இடம்பெறுவாங்க. ஆக இறந்தவர்கள் இடம்பெற மாட்டாங்க, இரட்டை வாக்காளர் இடம்பெற மாட்டாங்க, வீடு மாறி குடியேறியவர்கள் இடம்பெற மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியல் அறிவிச்சிருக்கிறாங்க. எப்ப கூட அதில் உண்மையான வாக்காளர் விடுபட்டு இருந்தா அதற்கு 1 மாத காலம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் குறிப்பிட்ட அந்த படிவத்தில் அவர்கள் பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட பூத்தினுடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்திக்குவாங்க. ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க, அதெல்லாம் வாய்ப்பு மறுக்கல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் இதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கார ஒழிய இதுல என்ன குறைபாடு இருக்குது? இது எல்லா கட்சிக்குமே பொதுவானது. உண்மைக்கு மாறாக இருக்கின்ற வாக்காளர் பட்டியலில் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். உண்மையான வாக்காளர் தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் வரவேற்கிறோம்.